ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ரேஸ் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 10th இருந்து சாப்டர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் இருந்து ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.22. கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் கே இஃப் எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு 5 வேர் எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு 2k மைனஸ் 1. ஓகேவா? ஓகே, லெட்ஸ் சே எப்படி நம்ம சொல்யூஷன் மேக் பண்ணலாம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத எடுத்து எழுதிடுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டு ஃபைண்டு. ஓகே, டு ஃபைண்டு என்ன கண்டுபிடிக்கணும்? கே வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்தது வாட் இஸ் அ கிவன், என்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது எஃப் ஆஃப் கே வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்க? 2k மைனஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். இப்போ பாருங்கள், டு ஃபைண்டு கேன்னு எழுதியாச்சு, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதும் எழுதியாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி போடணும்னு நல்லா கவனமாக கவனிங்க. எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு, இப்போ இந்த எஃப் அப்படியே வச்சுக்கோ. எஃப் ஆஃப் கே எடுத்து எழுதலாமா இந்த மாதிரி? ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த எஃப் ஆஃப் கே இருக்கு இல்லையா, கொஸ்டினில் நமக்கு கொடுத்துருக்காங்களா, என்ன வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க? 2k மைனஸ் 1. ஓகேவா? சொல்கிறது புரியுதா? இப்போ இது ஓவராலாக எதோட வேல்யூ? கே உடைய வேல்யூ. அப்போ எஃப் ஆஃப் கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, 2k மைனஸ் 1 இருக்கு இல்லையா, அப்போ கேக்கு பதிலாக எதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 2k மைனஸ் 1 இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? 2 இன்ட்டு 2k மைனஸ் 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே இந்த ஈக்குவேஷனில் இதை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இன்னும் பேலன்ஸ் என்ன இருக்குது? மைனஸ் 1 இருக்கா? போட்டுடலாமா? அடுத்த ஸ்டெப் போகலாமா? இப்போ பாருங்கள், இதை மல்டிப்ளை பண்ணிடலாமா? 2 2s are 4k. ஓகே, அடுத்தது பாருங்கள், என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ் 1 2s are 2. அடுத்தது மைனஸ் 1 ஈக்குவல் டு 4k. ஓகேங்களா? ஈக்குவல் டு 4k. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ 2 + 1 3. எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும்? கிரேட்டர் வேல்யூவோட சைனை தான் நம்ம பார்க்கணும். இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம்? -3ன்னு எழுதலாமா? ஓகேவா? ஆன்சர் புரியுதா? ஓகே, இப்போ நம்ம இந்த ஆர்ஹெச்எஸ் சைடு இருக்கக்கூடியதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கோம். அண்ட் எல்ஹெச்எஸ் சைடு இங்கே என்னடா இருக்குது? எஃப் ஆஃப் கேன்னு இருக்குது. ஓகேவா? நமக்கு இங்கே கிவனில் எஃப் ஆஃப் கே என்ன கொடுத்துருக்காங்க? 5ன்னு கொடுத்துருக்காங்களா? அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதிக்கலாமா நம்ம? 5. ஓகேவா? இந்த -3 இந்த சைடு வந்துச்சுன்னா என்னவா மாறும்? +3 மாறிடுமா? அப்போ 5 + 3 வந்து என்ன ஆகிடும்? 8. அப்போ எப்படி வரும்? இப்போ 4k ஈக்குவல் டு 8ன்னு வருமா நமக்கு? ஓகே, இப்போ நமக்கு கே வேல்யூ தான் வேணும். அப்போ கே ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? 8/4. இப்போ இது கேன்சல் பண்ண முடியுமா நம்மளால்? 1 4s are 4, 2 4s are 8. அப்போ ஃபைனலாக என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? கே உடைய வேல்யூ கே இஸ் ஈக்குவல் டு 2. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? புரிஞ்சிச்சா? இது ஒரு ரிப்பீட்டட் 2 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.